World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி பார்க்கும் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவிக்கிறோம். மகுடஞ்சாவடி சரவணன் எம்எஸ். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராசி கட்டத்தில் பார்த்திங்கன்னா 11ஆம் பாவத்தை பற்றி நம்ம குருஜி அவர்கள் நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வல்லரசு தினேஷ் ஐயா அவர்கள். அவர்கிட்டயே பார்த்திங்கன்னா 11ஆம் பாவத்தில் சிறப்பான என்ன இதுன்னு பார்த்திங்கன்னா 11ஆம் பாவத்தில் பார்த்திங்கன்னா அது லாபஸ்தானம்னு சொல்கிறாங்க. அந்த லாபத்துடைய விளக்கங்கள் ஐயா இப்போ விளக்கம் கொடுக்க போகிறாரு. அதை பற்றி ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். 11ஆம் பாவத்தை பற்றி நிறையா கருத்துக்களை தெரிஞ்சுக்கணுன்னு இன்றைக்கி நிறையா ஆர்வமாக பொதுமக்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ 11ஆம் பாவம்ங்கிறது ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு பாவம். ஏன்னா அந்த பாவம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும்னா, ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதை வேணாலும் ஆசைப்படலாம். அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய பாவம், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய பாவம் 11ஆம் பாவம் தான். அது அபிலாசையை சொல்லக்கூடிய பாவம்னு சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு ஒரு 5 கோடி ரூபாயில் வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். ஒரு 10 லட்ச ரூபாயில் ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ நல்ல ஒரு அழகான மனைவியை கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட ஆசைகள் எல்லாம் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பாவம் இந்த 11ஆம் பாவம் தான். அப்போ 11ஆம் பாவம் ஒருத்தங்களுக்கு நல்லா இருந்தால் நீங்கள் எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் அது நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா அந்த காரியத்தால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும். பொதுவாக தொழில் பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்குங்கிறது ஒரு பொதுவான விஷயம். தொழில் பண்ணுறதே லாபத்துக்காக தான். பட் அது மட்டும் இல்லை, எந்த ஒரு காரியம் பண்ணாலும் நமக்கு அதில் லாபம் கிடைக்குமா, அதில் நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடியது 11ஆம் பாவம். அப்போ 11ஆம் பாவம் ஒருத்தங்களுக்கு கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தில் லாபமே கிடைக்காது. எவ்வளோ உழைக்கிறேன், எவ்வளோ பேருக்கு உதவி செய்கிறேன், எனக்கு என்ன லாபம், கடைசியில் ஒரு பைசா கூட மிஞ்சலைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 11ஆம் பாவம் சிறப்பாக இருக்காது. அது ஏதாவது ஒரு வகையில் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கும். அப்போ 11ஆம் பாவத்தில் நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. நண்பர்கள் கூட 11ஆம் பாவத்தில் தான் வராங்க. நமக்கு நெருங்கி பழகக்கூடிய நண்பர்கள், நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியவங்க, அவங்களும் 11ஆம் பாவம் தான். அது மட்டும் இல்லாமல் 11ஆம் பாவத்தில் தான் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது. சில பேருக்கு வருமானம் எவ்வளோ வேணாலும் வரும், ஆனால் சேமிப்பு பண்ண முடியாது. காரணம் என்னென்னா 11ஆம் பாவம் நல்லா இருக்காது. அப்போ 11ஆம் பாவம் ஒருத்தங்களுக்கு நல்லா இருந்தால் தான் சேமிப்பும் ஒழுங்காக இருக்கும். அப்போ 11ஆம் பாவத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் 11ஆம் பாவம் நல்லா இருந்தாலே மேக்ஸிமம் அவங்க லைஃப்பில் ஜெயிச்சிருவாங்க, தோக்க மாட்டாங்கன்னு சொல்லிடலாம். குருஜி அவர்கள் பார்த்திங்கன்னா 11ஆம் பாவம் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்க, ஒருத்தர் லக்னத்தை வச்சு சொல்கிறாங்க 11ஆம் பாவம், ஒருத்தர் ராசி காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் சொல்கிறாங்க. இதில் எது கரெக்டான நம்ம பண்ணணும், இல்லை ரெண்டையுமே பார்க்கணுமாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா வந்திருக்க அரங்கத்துக்கு நல்லா இருக்குங்க. பொதுவாக 11ஆம் பாவத்தை நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் நாம் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கோமோ அந்த லக்னத்தை வச்சு தான் பார்க்கணும். ராசியை வச்சு பார்க்கக்கூடாது. ராசியை வச்சு பார்க்குறது வேலை செய்யாது, லக்னத்தை வச்சு பார்க்குறது தான் வேலை செய்யும். அப்போ நீங்கள் கடக லக்னத்தில் பிறந்திருக்கலாம், துலா லக்னத்தில் பிறந்திருக்கலாம், மகர லக்னம், எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். ஸோ உங்கள் லக்னத்திற்கு 11ஆம் பாவம் யாராக வராங்கன்னு பார்க்கணும். அந்த 11ஆம் அதிபதி எப்படி வலிமையாக இருக்காருன்னு பார்க்கணும். அது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது, காலபுருஷ தத்துவத்தை வச்சு பார்க்குறதும் ரொம்ப அருமையாக வேலை செய்யும். காலபுருஷ தத்துவங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கிற எல்லாருக்கும் காலபுருஷ லக்னங்கிறது மேஷம் தான். அப்போ மேஷத்துக்கு 11ஆம் பாவம் அப்படிங்கிறது கும்பமாக வரும். அப்போ அந்த கும்பம் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம், நண்பர்களை சொல்லக்கூடிய இடம், சேமிப்பை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ அந்த கும்பம் உங்கள் லக்னத்திற்கு எந்த பாவமாக வருதுன்னு பார்க்கணும். அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தனுஷ் லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னா அதுக்கு 3ஆம் இடம் கும்பம், அது காலபுருஷத்துக்கு 11ஆம் இடம். அப்போ என்ன சொல்லலாம், இவங்களுக்கு கூட பிறந்த தம்பிகள் தங்கச்சி மூலியமாக தான் லாபம் கிடைக்கும்னு சொல்லலாம். அவங்களே இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 11ஆம் பாவம் பார்க்கணும், காலபுருஷத்துக்கு 11ஆம் பாவத்தையும் பார்க்கணும். இது ரெண்டையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு அற்புதமான விஷயம் கிடைக்கும். அந்த காலபுருஷத்தோட 11ஆம் பாவத்தில் தான் சதய நட்சத்திரம் இருக்குது. இந்த சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னென்னா அது ராகுவோடைய நட்சத்திரம். அப்போது ஒருத்தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம், எதிர்பாராத ஒரு லாபத்தை கொடுக்குறதே ராகு தான். அப்போ அதனுடைய நட்சத்திரத்தை அந்த 11ஆம் இடத்துல வச்சுருக்காங்க. அதேமாதிரி அவிட்ட நட்சத்திரமும் அதில் இருக்குது. அந்த அவிட்டத்தை என்னென்னு சொல்லுவாங்கன்னா பானைன்னு சொல்லுவாங்க. தங்க நகைகள் நிறைந்த பானை தான் அவிட்ட நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லாபத்தை கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், நிறைய நகை வாங்க முடியும். ஸோ அதை குறிக்கக்கூடிய அவிட்டமும் அதில் தான் இருக்குது. அதேமாதிரி பூரட்டாதி குருவோடைய நட்சத்திரம். பூரட்டாதியில் பிறந்தவர் குபேரன்னு சொல்கிறோம். குபேரன் அப்படிங்கிறவங்க செல்வம் மிகுந்தவர்னு சொல்கிறோம். அப்போ அவரும் அந்த 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் தான் இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் கூட ஒரு பாவத்துக்குள்ளே வருதுன்னா அந்த காரகத்துவம் பார்த்திங்கன்னா அந்த பாவ காரகத்துவத்தோட ஒற்றுமையாக தான் இருக்கும். ஸோ இப்படி நிறைய சூட்சமங்கள் 11ஆம் பாவத்தில் இருக்குது. நம்ம ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம்.
ஐயா இன்னொரு இதுங்க 11ஆம் பார்த்தீங்கன்னா நிவர்த்தி பாவம்னு சொல்லி மக்களிடையெல்லாம் இருக்குங்க. அது நிவர்த்தின்னா எந்த மாதிரி நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஐயா. நிவர்த்தி பாவம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் 11ஆம் பாவம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நிவர்த்திங்கிறது வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகிற பாவம் 11 தான். இப்போ ஒருத்தங்களுக்கு நோய் வருது, அந்த நோய் க்யூர் ஆகுதுன்னு அது என்ன சொல்லுவோம்? நோய் நிவர்த்தின்னு சொல்லுவோம். ஒருத்தங்க கடன் வாங்கிட்டாங்க, அந்த கடன் நிவர்த்தி ஆகணும்னா அந்த கடனை கட்டி முடிக்கணும். அப்போ அந்த கடனை கட்டி முடிக்கிற பாவம் 11ஆம் பாவம். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு எந்த விதத்தில் பிரச்சனை வந்தாலும் சரி, இப்போ கோர்ட் கேஸ் இருக்குது, அந்த கோர்ட் கேஸ் அவங்களுக்கு நிவர்த்தி ஆகணும்னா ஒன்று அந்த கேஸ் தள்ளுபடி ஆகணும், அந்த கேஸில் அவங்க ஜெயிக்கணும். அப்போ அந்த தள்ளுபடியோ அல்லது ஜெயிக்கிற விஷயத்தை கொடுக்குறதும் 11ஆம் பாவம் தான். அப்போது ஒரு கடனாக இருக்கட்டும், ஒரு நோயாக இருக்கட்டும், ஒரு வம்பு வழக்காக இருக்கட்டும், ஒரு எதிரியை ஜெயிக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துக்கான ஒரு நிவர்த்தி பாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் பாவம் தான். ஏன் இந்த 11ஆம் பாவத்தை நிவர்த்தி பாவம்னு சொல்கிறாங்கன்னா அதுலேயும் ஒரு சூட்சமும் இருக்குது. ஸோ இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து இந்த காலபுருஷத்துறை 11ஆம் இடம் கும்பம் அப்படின்னு சொல்கிறோம். கும்பராசியாக வருது. அதுக்குள்ளே வந்து சதய நட்சத்திரம் இருக்குது. சதய நட்சத்திரம்னாலே 100 மருத்துவர்கள் அப்படின்னு அர்த்தம். சதயம்னாலே 100 மருத்துவர்கள்னு அர்த்தம். அப்போ 100 மருத்துவர்கள் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி அதை கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூட்சமம் அதுக்குள்ளே இருக்கிறனால தான் அதை நிவர்த்தி பாவம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 11ஆம் பாவத்தை நீங்கள் இயக்குனீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் 11ஆம் பாவம் இயற்கையாக நல்லா இருந்தால் சூப்பர், உங்களுக்கு எப்படியும் நிவர்த்தி கிடச்சிரும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நிவர்த்தி கிடைக்கும். ஆனால் சரியில்லைனாலும் அதை ப்ராப்பராக பரிகாரம் பண்ணி சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்? எல்லா விஷயத்துலேருந்து நிவர்த்தி ஆக முடியும். இதில் ரொம்ப யோகசாலிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ரிஷபலக்கணக்காரங்களும் விருச்சக லக்கணக்காரங்க தான். ஏன்னா ரிஷபலக்கணக்காரங்களுக்கு 8, 11 ஆதிபத்தியம். 8ஆம் இடங்கிறது நிறைய பிரச்சனைகளை சொல்லக்கூடியது. அதுக்கே 11ஆம் பாவமும் அதே ஆதிபத்தியம் வரனால ரிஷபலக்கணக்காரங்க எவ்வளோ பிரச்சனையை சந்தித்தாலும் கண்டிப்பாக அவங்க கடைசியில் அது நிவர்த்தி ஆகிடுவாங்க. அந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. விருச்சக லக்கணக்காரங்களுக்கும் 8, 11 ஆதிபத்தியம் புதனாக வரார். அப்போ அவங்களும் எவ்வளோ பிரச்சனையை சந்தித்தாலும் அதுலேருந்து அவங்க வெளியில் வந்துடுவாங்க. ஸோ அப்போ இந்த 2 லக்கணக்காரங்களுக்கும் அந்த 11ஆம் பாவாதிபத்தியம் ரொம்ப சிறப்பாகவே செயல்படும். ஸோ இப்படி நம்ம சூட்சமமாக அதை நிவர்த்தி பாவமாக நம்ம பார்க்க தெரியணும், அந்த மாதிரி எடுக்கணும். வணக்கம் குருஜி, அருணகிரி நாமக்கல்லேருந்து வர்றதுங்க. இந்த 11ஆம் பாவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதில் வந்து தொழிலுக்கு யார் கூடலாம் நம்ம கூட்டணி வைக்கலாம், எந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து 11ஆம் பாவத்தை வந்து பயன்படுத்திக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். பொதுவாக தொழில் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா ஒரு தொழில் அப்படின்னு பண்ணாலே அது லாபம் இருந்தால் தான் அதில் பண்ணணும். லாபம் இல்லாமல் ஒரு தொழில் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை. அவள் 11ஆம் பாவம் ஒரு தனிப்பட்ட ஜாதகருக்கு வலிமையாக இருந்தால் தான் அவர் பண்ணுற தொழிலில் லாபம் சம்பாதிக்க முடியும். ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறாங்கன்னா அந்த பார்ட்னருடைய ஜாதகத்துலேயும் 11ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த பார்ட்னர்னாலேயும் லாபம் வரும். இப்போ ஒருத்தருக்கு நல்லா இருந்து ஒருத்தருக்கு சரியில்லைன்னா அந்த பார்ட்னரை என்றைக்கு நீங்கள் கம்பெனிக்குள்ளே கொண்டு வந்தீங்களோ அன்னையிலேருந்து அந்த தொழிலில் லாபமே கிடைக்காம போயிடும். சில பேருக்கு 11ஆம் இடம் வந்து 8ல் மறைஞ்சிருக்கும், 11ஆம் இடம் 12ல் மறைஞ்சிருக்கும், அல்லது 11ஆம் இடமே நீசமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபமே கிடைக்காது, லாபம் சுத்தமாக இல்லாமல் போயிடும். அப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்பை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 11ஆம் இடம் நல்லா இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணணும். அப்போ தான் பின்னாடி போய் லாக் ஆக மாட்டீங்க, இல்லைன்னா அது ஒரு ப்ராப்ளமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொழில் விஷயத்துக்கும் சரி, பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு இந்த 11ஆம் இடத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இந்த 11ஆம் பாவத்தை பற்றி விளக்கம் சொன்னீங்க. இதை வந்து நம்ம பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பொதுவாக 11ஆம் பாவத்தை பலப்படுத்தணும் அப்படின்னாலே 11ஆம் பாவங்கிறது சேமிப்புன்னு அர்த்தம். அப்போ 11ஆம் பாவம் இயங்கணும்னா உங்கள் வீட்டில் எல்லாரும் தவறாமல் ஒரு உண்டியலை வாங்கி வைங்க. டெய்லி அந்த உண்டியில் பணம் போட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு 11ஆம் பாவம் இயங்க ஆரம்பிச்சிடும். எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த கோயிலில் 11ஆம் பாவம் எங்கே இயங்குதுன்னா சேமிப்பு தான் 11ஆம் பாவம்னு சொன்னேன். அப்போ அந்த சுவாமிக்கே 11ஆம் பாவம் எங்கே இயங்கும்னா உண்டியலில் தான் இயங்கும். அப்போ உண்டியலில் தவறாமல் பணம் போட்டுட்டு வாங்க. அப்போ உங்கள் 11ஆம் பாவம் இயங்கணும்னா சேமிப்பை நீங்கள் என்றைக்கு பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி 11ஆம் பாவம் இயங்க ஆரம்பிச்சிடும். ஒரு பேங்க்கில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுங்க. ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுங்கிறது 11ஆம் இடம் தான். அது ஒரு பெண்களாக இருக்கீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 11ஆம் பாவம் நல்லாயிருக்கும் ஜாதகத்தில், ஆனால் காலில் கொலுசு போடாமல் இருப்பீங்க. காலில் கொலுசு போடுறதுங்கிறது 11ஆம் பாவத்தோட இயக்கம். அப்போ கொலுசு போட ஆரம்பிச்சிங்கன்னா 11ஆம் பாவம் உங்களுக்கு இயங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாவத்தை இயக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்பாடுகள், வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்குது. அதை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம அந்த கணுக்கால் தான் 11ஆம் பாவம். அப்போ அந்த கணுக்காலில் தான் சாக்ஸ் போடுவாங்க. அப்போ ஆண்கள் என்ன பண்ணுங்கள், சும்மா வீட்டில் இருக்கும்போது நைட்டு தூங்கும்போது சாக்ஸ் போட்டுட்டு தூங்குங்க. அப்படி போடும்போது 11ஆம் பாவம் இயங்க ஆரம்பிச்சிடும். இப்படி ரொம்ப எளிமையாகவே வாழ்வியல் பரிகாரங்கள் மூலிமா 11ஆம் பாவத்தை அழகாக இயக்கலாம். இப்போ 11ஆவது பாவத்தை பற்றி சொன்னீங்க.
எல்லாத்துக்கும் அது பொருந்துமா அப்படிங்கிறது இல்லை. சரியில்லாதவங்களுக்கு எந்த மாதிரி அதுக்கு ஒரு பரிகாரங்கள் சொல்லுங்கள். அது கோயில் பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம், இதெல்லாமே கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இப்போ வந்து பொதுவாகவே ஒரு பரிகாரம் எடுக்கும்போது எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி சில பரிகாரங்கள் ஒத்து வரும். சில பேருக்கு அந்த பாவம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் பரிகாரமே எடுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ 11ஆம் பாவம் ஒருத்தங்களுக்கு சரியில்லை அப்படின்னா நீங்கள் அதை பலப்படுத்திக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுன்னா, இது 11ஆம் பாவம் நல்லா இருந்தாலும் சரி, கெட்டு போயிருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். 11ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பாருங்கள். 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நிற்பார். அஸ்வினியில் நிற்கலாம், மிருகசீரிஷத்தில் நிற்கலாம், கேட்டையில் நிற்கலாம். ஸோ எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திர உணவை தானம் பண்ணிகிட்டே வந்தால் 11ஆம் பாவம் பலமாகும். இப்போ 11ஆம் அதிபதி ஒருத்தங்களுக்கு வந்து பூர நட்சத்திரத்தில் நின்னா மாதம் பூர நட்சத்திரத்தில் லெமன் சாதம் தானம் பண்ணிகிட்டே வாங்க. இதே 11ஆம் அதிபதி ஒருத்தங்களுக்கு அவிட்டத்தில் நின்றுச்சுன்னா மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் தக்காளி சாதம் தானம் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி பண்ணிட்டு வந்தால் 11ஆம் பாவம் பலமாயிடும். ஸோ இது வந்து காமனாக நீங்கள் உங்கள் ஜோதிடமே தெரியாதவங்க கூட பார்த்துட்ருப்பீங்க வீடியோ. ஸோ அப்போ வந்து அந்த 11ஆம் பாவம் எந்த நட்சத்திரத்தில் நிற்குதுன்னு பார்த்து அந்த உணவை தானம் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே ரொம்ப சிறப்பான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கொலுசு தானம் பண்ணுங்கள். யாருக்காவது கொலுசு வாங்கி கொடுத்தீங்கன்னா 11ஆம் பாவம் இயங்க ஆரம்பிக்கும். குழந்தைங்களுக்கு உண்டியல் வாங்கி தானம் பண்ணுங்கள். அது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 11ஆம் பாவம் இயங்க ஆரம்பிச்சிடும். இப்படி மிக அழகாக ரொம்ப சிம்பிளிஃபைடாக இந்த பரிகாரங்கள் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கோயில் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ கோயிலில் வந்து அந்த உண்டியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியத்துவமாக சொல்லக்கூடிய கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாள் கோயில் தான். ஸோ அப்போ அங்கே போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த 11ஆம் பாவம் இயங்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த 11ஆம் பாவத்தில் போய் அங்கே அந்த உண்டியலில் கம்பல்சரி திருப்பதியில் காசு போட்டு வரணும். போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் பாவம் இயங்கும். அது ஒரு ரிஸ்க் இருக்குது. சில பேருக்கு திருப்பதி ஆகலை அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது சார்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி போக முடியாத பட்சத்தில் நீங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலில் கூட போய் நீங்கள் அந்த உண்டியலில் பணம் போட்டுட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு அது இயங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி 11ஆம் பாவத்தை பல்வேறு சூட்சமங்கள் மூலியமாக நம்ம அழகாக இயக்கிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இயக்க நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ சில கோயிலில் வந்து ஹோமங்கள் நடக்கும், பூஜைகள் நடக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா 11ஆம் பாவங்கிறதா கும்ப வீடுன்னு சொல்கிறனால கலசம்னா கும்பம்னு அர்த்தம். அப்போ கலசத்தை வாங்கி கொடுங்க, கோயிலுக்கு கலசம் வாங்கி தானம் பண்ணுங்கள், டொனேட் பண்ணிட்டே வாங்க. அப்படி பண்ணிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடம் மிக சிறப்பாக இயங்கும். அதே மாதிரி இந்த கணுக்காலில் வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு நீங்கள் டொனேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு 11ஆம் பாவம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக மாறிடும். ஸோ இப்படி நிறைய சூட்சும பரிகாரங்கள் இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோவில் சில பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஐயா, இப்போ 11ஆம் பாவத்தை பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. இதனுடைய சிறப்பு வகுப்பு எப்போ நடக்கும், மேற்கொண்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது என்னன்ட்டு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 11ஆம் பாவத்தை பற்றி நிறைய பேர் வகுப்பு கேட்டிருக்காங்க, நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக்கான வகுப்பாக நான் வந்து நவம்பர் மாதம் 24ஆம் தேதி 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இந்த வகுப்பு நடத்த போகிறேன். ஸோ இந்த வகுப்பு வந்து ஒரு 4 மணி நேர வகுப்பாக நடைபெறும். ஒரு ஆன்லைன் ஜூம் கிளாஸ் தான். 11ஆம் பாவத்தை பற்றி முழுவதும் எப்படி பலன் தெரிஞ்சுக்கிறது, காலபுருஷ தத்துவ ரீதியாக, ராசி கட்ட ரீதியாக, அதுக்கப்புறம் நட்சத்திர ரீதியாக, தசாபுக்தி ரீதியாக எப்படி பார்க்குறது, அதுக்கு நிறையா பரிகாரங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கர்ம பரிகாரம், ஆன்மீக பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம், இப்படி நிறையா பரிகாரங்களோடு சேர்த்து ஒரு முழுமையான வகுப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ யாருக்கெல்லாம் 11ஆம் பாவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த 24/11/2024 நடக்கக்கூடிய வகுப்பில் கலந்துக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சஷ்டிக் சாஸ்திர ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் 11ஆம் பாவம் ஏற்படுத்தும் பலன்களும் பரிகாரங்களும் மாபெரும் சிறப்பு வகுப்பு. பிரதி மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை நேரடி ஜூம் வகுப்பு. வகுப்பு நடைபெறும் நாள் 24/11/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு மேல் மதியம் 2 மணி வரை. வகுப்பின் சிறப்பம்சங்கள்: காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் பாவம் அமர்ந்த ராசியின் பலன்கள். காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் பாவத்தின் அதிபதி அமர்ந்த பலன்கள். 11ஆம் பாவத்தின் அதிபதி 1 முதல் 12 பாவங்களிலும் அமர்ந்த பலன்கள். 11ஆம் பாவத்தின் அதிபதி 27 நட்சத்திரங்களில் அஸ்வினி முதல் ரேவதி வரை நின்ற பலன்கள். 11ஆம் பாவத்தின் அதிபதி கர்மப்பதிவு கிரகம் அண்ட் பாவம் ஏற்படுத்தும் பலன்கள். 11ஆம் பாவத்தின் அதிபதியின் பார்வை ஏற்படுத்தும் பலன்கள். 11ஆம் பாவத்தின் அதிபதி அடுத்து தொடக்கூடிய
கிரகம் ஏற்படுத்தும் பலன்கள். மேற்கண்ட தலைப்புகளுக்கு கீழ்க்கண்ட முறையில் பரிகாரங்கள் எளிமையாக கற்றுக் கொடுக்கப்படும். கர்மா பரிகாரம், ஆன்மீக பரிகாரம், தான தர்ம பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம், DNA பரிகாரம், ரிவர்ஸ் பரிகாரம், தியாகம் செய்யும் பரிகாரம், தாந்திரீக பரிகாரம். வெற்றி பெற்ற மாமனிதர்களின் ஜாதகங்கள் வகுப்பில் ஆராயப்படும். வகுப்பில் நடத்தும் சில பாடங்களுக்கு மட்டும் PDF கொடுக்கப்படும். வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும். முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894.